அழைப்பை தெரிந்து கொண்டேன்றாரு. That means I have chosen the calling. அழைப்பில நிலைத்திருந்தேன்றாரு. I have been in calling. அழைப்பில வாழ்ந்து முடித்தேன்றாரு. I have finished my life in God's calling. ஏன்னா அதான் பேசிக். Because it is the fundamental. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றத ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சிக்கணும். We have to understand our calling. அழைக்கப்பட்டது புரிஞ்சிக்கினாதான் If we understand about our calling, கர்த்தர் பாருங்க என்ன பண்றாருன்னா ஒருத்தனை வெறுக்கிறாரு, ஒருத்தனை God is loving one person and God is hating another person. அப்படின்னு சொல்லப்படுது. It has been told like that. ஆனா இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, But why God has written this here? Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த மாலை வேளையிலே உங்களை இந்த ஆராதனையிலே உங்களை பார்க்கும்பொழுது நான் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். I'm praising God that I'm seeing you in this evening. இந்த மாலையிலே உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். In this evening time I welcome you. இந்த மாலை வேளையிலே நம்ம ஒவ்வொரு சில வாரங்களா நம்ம அழைப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். Previous weeks we have been seeing about the calling of Jesus. இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். Jesus has called us. அது மாத்திரம் இல்லை, அழைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி எல்லாவற்றையும் செயல்படுகிறான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். How the called persons facing all the things in his life. யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கல்யாண வீட்டில் எப்படி அழைக்கப்பட்ட இயேசு அங்கே எல்லாத்தையும் எப்படி சரிப்படுத்துறாருன்றது பார்த்தோம். In John book we have seen about that the called person Jesus how he did the miracle in that house. இப்போ அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை இயேசு எப்படி சரி பண்ணாரோ அந்த மாதிரி நம்மளும் சரி பண்ண முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். You and I have been called by the God and we have seen about how we can change all things in our life. ஏன்னா இயேசு அழைக்கப்பட்டதில்லை, இயேசு உங்களை என்ன அழைச்சிருக்கிறார். Jesus has been called us. அந்த கல்யாணத்தில் வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியல, அழைக்கப்பட்ட இயேசு தான் அந்த இடத்த மாற்றினார். No one can do anything in that place. Jesus only did miracle in that place. எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 காரியத்தை அங்கே நம்ம பார்த்தோம். What are the things happened there? That things we have seen there. இல்லையா? அங்கே சண்டை நிறையிற மாதிரி இடமா இருந்த அந்த திருமணத்தை சமாதானமாக மாற்றினார். In that place argument and fighting would have been arrived, but Jesus has changed everything. குறைவாக இருந்த இடத்தை நிறைவாக்கினார். He has changed that place. விசுவாசம் இல்லாத இடத்துல விசுவாசத்தை பெருக பண்ணார். There was no hope in that place, but God has given hope in that place. அந்த திருமணத்தில் ரொம்ப கடவுளுடைய மகிமை இல்லாமல் போயிருக்கோம், ஆனால் தேவ மகிமை அங்கே வெளிப்படப்பட்டது. In that place God's glory has been revealed. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல இல்லாததை உற்பத்தி பண்ணினார் இயேசு. God has created the new thing there. அதுபோல அழைக்கப்பட்ட மக்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்னு நம்ம பார்த்தோம். Those who have been invited by God, they can also do all these things. சில 2 வாரத்துக்கு முன்னால 2 weeks before, இந்த அழைக்கப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பயம், கவலை, பாரங்கள் வருகிறது. Those who have been invited by God, they are facing some conflicts in their life. அதையெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம தானியேலை வச்சு பார்த்தோம். How we have to overcome that situations. We have seen about Daniel. கிதியோன் எப்படி எல்லாவற்றையும் தேவன் அவர்கிட்ட பேசி அந்த அழைக்கப்பட்ட மனுஷனை வாழ்க்கையில் எப்படி செயல்படுறார் என்பதை பார்த்தோம். How Gideon has faced and overcome the situation. That things we have seen. இன்றைக்கும் பாருங்க, இந்த பவுல் அழைக்கப்பட்டதை பற்றி என்ன சொல்றான்னு பார்க்க போறோம். அடுத்த வாரம் இயேசு அழைப்பை பற்றி எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்க போறோம். Today we are going to see about how Paul sees about the calling, and next week we are going to see about how Jesus says about calling. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மக்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. We are in a Christianity life. ஆனா நம்ம பழைய மறந்துட கூடாது. We should not forget the previous things in our life. என்ன பழைய மறந்துட கூடாதுன்னா, what is our previous thing? நாம் எங்க இருந்தோம், எப்படி வந்துட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு கேட்கணும். Previously how we have been and how we are now. We have to think that. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, நடந்த காரியங்களை திரும்பி பார்க்கணும், அதை யோசிக்கணும், அதை சிந்திக்கணும். அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. In our Christian life we have to think about our previous life. பாருங்க, ஆபிரகாம், யோசேப்பு இவங்களெல்லாம் எதுக்காக எழுதி வச்சுக்கிறாரு? Why God has written about Abraham,
and everything. இஸ்ரேல் மக்கள் எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க? Why he has written about Israel people? பவுல் சொல்ற அதெல்லாம் திருஷ்டாந்தமா நமக்காக எழுதப்பட்டிருக்கு. It has been given as an example for us. அப்ப அத நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார்ன்றது தான் விசுவாசிக்கிறோம். When we look into that, we will also get that faith that God will do that things in our life. அது மாத்திரம் இல்ல, பேதுரு சொல்றாரு மறுபடியும் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுகிறேன்றாரு. Peter says that I'm reminding you again. ஏன்னா நம்ம வந்து ஒரு மறதி உடைய மனுஷங்களா இருக்கிறோம். Because we are forgetting everything. நல்ல காரியங்களை மறந்துடுறோம். We are forgetting about the good things. மோசமான காரியங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம். We are remembering the bad things in our life. ஏன்னா இந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு தன்மையில இயங்கி கொண்டிருக்குது. Because the world is like that. நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் உலகத்துல வாழ்றோம். We have got salvation even though we are living in this world. ஆனால் உலகத்துல இருக்கிற காரியங்களை பக்கத்துல மக்களை சந்திக்கிறோம். But when we are seeing that the people around us, அவங்கள சில ஆலோசனைகளை சொல்றாங்க நமக்கு. they are giving some counseling to us. அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம வந்து அத ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடுறோம். When we are hearing their words, we are believing that words. அதுதான் திருப்பி பவுல் சொல்றாரு நம்முடைய அழைப்பை கொஞ்சம் பாருங்க. So Paul says here, you have to look into your calling. அது மாத்திரம் அந்த அழைக்கப்பட்டு நான் எப்படி எல்லாம் நடந்துக்கினேன்றத சொல்றாரு. How I have been invited by God and how I have treated that. சரி, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். Shall we take 1 Corinthians chapter 1 26ஆம் வசனம். verse 26. நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அழைப்புனா வெறும் ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டா, விசுவாசத்துல அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். Not only calling is not only the persons who have been called for the ministry. Those who have got the salvation, they are called people. நாங்கள வளர்ந்து வந்த காலத்துல அந்த அழைப்புனால ஊழியத்துக்கு தான் அழைப்பை தான் சொல்றாங்க. In our earlier stage, we will think that if anyone says about calling, we will think that they are telling about the ministry. நான் போன சர்ச்சில சொல்ல. Not in our church. நான் ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு நான் பல ஊழியக்காரர்களெல்லாம் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கும் பொழுது அவங்க வந்து வெறும் அழைப்புனாலே ஊழியக்காரர் அழைக்கிறத பற்றி தான் பேசினிருப்பாங்க. When I came to this ministry, many people have taught me about this, that calling means it's only for the ministry. ஆனா வேதத்துல ரட்சிக்கப்படுறதே ஒரு அழைப்புன்னு தான் சொல்லுது. But in Bible we see that salvation is a calling. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஆகவே வந்து இது ஊழியக்காரருக்காக இல்ல, இது எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த அழைப்பை கர்த்தர் தரார். This is for each and everyone. அப்ப நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You all invited by God. 1:26 chapter 1 verse 26 சொல்றாரு, எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. For consider your calling, brothers, not many of you were wise according to worldly standards. Not many were powerful, not many were of noble birth. இப்படிலாம் சொல்லும்போது பாருங்க, இந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் சொன்னால் உலகத்தில் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. When we tell these things in the world, they won't accept it. ஏன்னா உலக மக்கள் வந்து கடவுளுக்கு முன்னால் நம்ம நின்னா நம்ம ஒன்றே இல்லைன்றது அவங்களுக்கு என்ன வராது. If we stand in front of God, they won't think that we are nothing in front of Him. ஏன்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு முன்னால் நான் நிற்கும் போது நான் ஒன்றே இல்லை. We have to think that in front of God I am nothing. இது சொல்கிற ஒரு யார் கேட்டிங்களா? பவுல் யாருன்னு கேட்டிங்களா? Who is Paul? அவர் பயங்கரமாக படிப்பாளி. He is a educated person. அறிவாளி. He is a wise person. அது மாத்திரம் இல்லை, அவருடைய அவர் யூத மதத்தை அருமையாக படித்தவர். He has been educated by the Jews religion. அது மாத்திரம் இல்லை, பக்தி வைராக்கியம் உடையவர். He has courage on him. அது மாத்திரம் இல்லை, அவர் பெரிய ஒரு பணக்காரர். He is a rich person. நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். He has been born into a good family. ஆனால் அவர் சொல்றது பாருங்க. But what he says here, எப்படின்னு சகோதரன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். For consider your calling, brothers, not many of you were according to the worldly standards. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை. Not many of you were wise according to the worldly standards. Not many were powerful. Not many were of noble birth. அது மட்டும் அவர் எல்லா இடத்துலையும் பிலிப்பியர்ல மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து தேவனுக்கு முன்பாக போனால் நம்ம வந்து ஒன்றுமில்லைன்ற எண்ணத்தில் போக சொல்றாரு. In all the books, if we read all the books of Paul, he says that in front of God we are nothing. இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கும். These things will give growth in our life. ஆமாம், நம்ம படிச்சிருக்கலாம்.
You have been educated. நல்ல அறிவாளியாக இருக்கலாம். You have been a wise person. புத்திசாலியாக இருக்கலாம். You are a wise person. திறமசாலியாக இருக்கலாம். You will have many talents in you. பணம் வச்சிருக்கலாம். You will have more money with you. நல்ல பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் இருக்கலாம். You will have all the things in your life. அதெல்லாம் தப்பு இல்லை. It's not a wrong thing. ஆனால் இதெல்லாம் எனக்கு கொடுத்தவர் கர்த்தர்ன்ற எண்ணத்துக்கு வந்தால் தான் ரொம்ப முக்கியம். But you have to think that these things have been given by God to me. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம்? But God, what he does here? எப்படிப்பட்ட மக்கள் அழைக்கிறாரு? How God called the persons. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கடவுள் தான் எனக்கு எல்லாமே முக்கியன்ற மனுஷனை தான் கர்த்தர் அழைக்கிறார். Those who are thinking I am nothing in front of God, that people have been called by God. இது எப்படி தெரியுது நமக்கு? How we are knowing these things? நம்ம கர்த்தருக்குள்ள வளர 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 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை ஐயோ தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யலைன்னா இந்த அளவுக்கு என்னால் வர முடியாதுன்ற எண்ணம் வந்துடும். When we grow into God, we will come to think like this. இப்போ நான் கூட பாருங்கள், ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் இப்போ பிரசங்கம் பண்ணுறதுடைய எண்ணம் தாட்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. In the earlier stages I have been preached that things will be different, but nowadays I'm preaching in a different way. நம்ம நல்ல ஒரு சபைக்கு போயிருக்கிறோம். I have been went to a good church. நல்ல டீச்சிங் கற்றுக்கிறோம். I have listened to teaching there. நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது. I know more things. ஆகவே அதை வச்சு நம்ம நல்லா பண்ண முடியுன்ற ஒரு திறமையிலலாம் இருந்திருக்கு. In some days I know everything in that mentality. I have been in that mentality. ஆனால் தேவன் உள்ள என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய என்ன நடக்குதுன்னா ஐயோ நம்ம ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றது புரியுது. When God enters into my mind and I came to know that in front of God I'm nothing. அதான் இங்கே பவுல் சொல்றாரு. That only Paul says here. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். Those who are praising, that person should praise God alone. சரி பரவாயில்ல. இப்போ என்ன சொன்னா அழைக்கப்பட்டவர்களை பற்றி பார்க்குறோம். Now we are going to see about the invited persons. இந்த அழைக்கப்பட்ட மனுஷனுடைய அந்த டெஸ்டிமனி காலைல கூட வாசிச்சோம். இப்போ திருப்பி அங்கே போகிறோம். Now we are going to read about a testimony of a invited person. 2 தீமோத்தி 4:7. We'll take 2 Timothy. இதெல்லாம் நம்ம ஏதோ சொல்லி வச்சு வரல. ஆனால் பட் நம்ம ஆவியானவர் இந்த ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா எழுந்தருளி அவர் கோர்வையாக நமக்கு சொல்லி கொடுப்பார். Holy Spirit will lead us when we are preaching. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. It is a miracle for me. பாருங்க வாசிக்கிறேன். 2 தீமோத்தி 4:7. இது காலைல வாசிச்சோம். 2 Timothy chapter 4 verse 7. காலைல வாசிச்சோம், வேற காரியத்துக்காக வாசிச்சோம். In the morning I have read the same verse but for a different thing. விசுவாசத்துக்காக வாசிச்சோம். I have read this verse for the faith. நம்முடைய அஸ்திபாரத்துக்காக வாசிச்சோம். For the basement we have seen. அஸ்திபாரம். The basement of Christianity. ஏன்னா நம்ம நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்குது அப்படின்றத பார்த்தோம். We have seen about where is our foundation. உபவாசமோ ஜெபமோ அது கிடையாது. Fasting and prayer is not there. நாம் தேவனுடைய வார்த்தையில எப்படி நம்ம ஊன்ற வேண்டும்ன்றத பார்த்தோம். How we are putting our foundation in word of God, that we have seen in the morning. அது கூட என்னன்னா ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னா முற்போக்கான வார்த்தை மேல நம்முடைய கண்களை வைக்கணும், இருதயத்தை வைக்கணும். We have to look into the God's word. We have to look into the positive word of God. அது மட்டும் இல்ல ஜீவனுள்ள வார்த்தை மேல நம்முடைய எண்ணத்தை வைக்கணும். It should have life in it. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபம் உனக்கு முன்ன வச்சிருக்கிறேன். Because God is saying that I have kept blessing and curse in front of you. தீமையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்ன I have kept good thing and bad thing in front of you. நன்மை தெரிந்துகொள். You have to choose the good ஜீவனை thing. தெரிந்துகொள். You have to choose the life. அப்போ நல்ல காரியங்களை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. God's word says that we have to choose the good things. அதுக்கு என்னன்னா நமக்கு தெளிவு வேணும். We should have clear mind in that. சரி, அப்போ இந்த வசனத்தை வாசிச்சோம் நம்ம இப்போ காலையில. In the morning we have read this verse. இப்போ திருப்பி வாசிக்கலாம் அதை. Again we are going to read that verse. அழைப்பு குறித்து இதுல சொல்லப்பட்டது. The verse has been said about the calling. அவர் சொல்றாரு என்னுடைய அழைப்பை நான் எப்படி செஞ்சு முடிச்சேன்றதை இங்க சொல்றாரு. How he has completed his calling, he is saying here. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்றார்.
I have fought the good fight. I have finished the race. I have kept the faith. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does mean by this? நான் அழைப்பை தெரிந்து கொண்டேன். I have finished. I have kept the faith. அழைப்பில் நிலைத்திருந்தேன். I have been in my calling. அழைப்பில் வாழ்ந்து முடித்தேன். I have lived my life in my calling. மறுபடியும் சொல்றேன், இந்த வசனத்தை அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. In this verse it has been நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought the good fight. I have finished the race. I have kept the faith. அப்படின்னா அழைப்பை தெரிந்து கொண்டேன்றாரு. That means I have chosen the calling. அழைப்பில் நிலைத்திருந்தேன்றாரு. I have been in calling. அழைப்பில் வாழ்ந்து முடித்தேன்றாரு. I have finished my life in God's calling. ஏன்னா அதான் பேசிக். Because it is the fundamental. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோன்றதை ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். We have to understand our calling. அழைக்கப்பட்டது புரிஞ்சுக்கினாதான். If we understand about our calling, அழைக்கப்பட்டது தெரிஞ்சு கொண்டாதான். நான் கூட சொன்னேன்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்னு. Many people have been called, but some people have been chosen. அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கிற நிறைய பேர். Many people have been called. ஆனா அழைப்பை தெரிந்து கொள்றது சில பேர் தான். But some people only choosing the calling. அததான் இங்க வசனம் சொல்லுது. That verse has been said. அவர் அழைப்பை அவர் தெரிந்து கொண்டாராம். Paul has chosen the calling. அழைப்பில் நிலைத்திருந்தேன்றாரு. He has been in a calling. அழைப்பில் வாழ்ந்து முடிச்சேன்றாரு. He has finished his life in calling. அதுக்கு தான் இது எழுதி இருக்குது. So it has been written அப்போ here. நீங்களும் நானும் So you and I, இதை தான் நம்ம என்ன பண்ணோம், பின்பற்ற வேண்டும். you and I have to follow this thing. நம்முடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும். We have to know about our calling. சொல்ற அழைப்புனா என்ன அர்த்தம்? What is mean by calling? உங்களை குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறார் திட்டம், அதுதான் ரொம்ப முக்கியம். What God has planned for you. இது நான் என்ன சொல்றதுன்னா, ஐயோ இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. This is not a difficult thing for you. இதை நீங்க ஒண்ணே இல்ல, தேவனோட கூட நல்ல ஃபெலோஷிப் வச்சினாலே போதும். If you have fellowship with the God, பிரேயர் பண்றது, வசனத்தை வாசிக்கிறது, like you have to pray to the God, you have to read the Bible verses, வசனத்தை கேட்கிறது, you have to listen to the word of God. ஒரு சரியான ஐக்கியத்தை நீங்க வச்சிக்கினாலே, if you maintain good relationship with God, நீங்க சரியான அழைப்புல போவீங்க. You will go into God's calling. அழைப்புல நிலைத்திருப்பீங்க. You will be in God's calling. அழைப்புல வாழ்ந்து முடிப்பீங்க. You will finish your life in God's calling. இது கூட பெரிய எந்த தீர்க்கதரிசிகிட்ட இதுக்கெல்லாம் போக தேவையில்லை. You no need to go to the great prophets for this. பாருங்க, இப்படி தான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 9 வருஷம் சர்ச்சில் போனேன். 9 years I went to my church. காலையிலும் போவேன், மாலையிலும் போவேன். Morning I'll attend morning service and I'll attend evening service. செவ்வாய்க்கிழமை சர்வீஸ்க்கும் போவேன். For Tuesday service also I'll go there. வெள்ளிக்கிழமை சர்வீஸ்க்கும் போவேன். Fridays I'll attend Friday service also. இந்த வீட்லயும் ஈடுபாடோட இருப்பேன். In my house also I'll maintain good relationship with God. ஆனா கடவுள் என்னை எதுக்காக அழைச்சாருன்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. But for what purpose God has been called me, later only I have understood that. பாருங்க, இங்க இந்த மதுரைக்கு போறோம் வச்சீங்களா, மதுரைக்கு. When we imagine that now we are going to Madurai. நீ கார்ல லைட் போட்ட உடனே, if you switch on the lights in the car, கார் லைட் ஒரு 30 அடி தான் தெரியும். it will reflect 30 feet. இங்க இருந்து மதுரை வரைக்கும் தெரிஞ்சிராது. It won't reflect till Madurai. நீங்க போக அந்த 30 அடி தூரத்துல அப்படியே போயினே நீங்க மதுரை அந்த வெளிச்சத்துல போயிடலாம். If you keep on going the car, you can reach Madurai. இப்படி தான் வாழ்க்கை. In the same way in our life also, ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சிராது. you can't see the destination of your life. நீங்க 30 அடி போனீங்கன்னா அதுக்கு அப்புறம் 30 அடி தெரியும். If you go on 30 feet, next 30 feet will be visible to you. இப்படி தான் நம்முடைய அழைப்பில வாழ்ந்து, அழைப்பில நிலைத்திருந்து, அழைப்பில முடிக்கக்கூடிய கிருபையை கடவுள் நமக்கு தருவார். In this way we have to choose the calling, and we have to be in the calling, and we have to finish our life in the calling. பிறகு அழைப்புல தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. Our life has been in the calling. வெறும் விஷயம் சொல்லும்போது அழைப்புனா ஏதோ இல்ல, அழைப்புல தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. Our life is in calling. அப்படின்னா அழைப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, வாழ்க்கையிலே மிஸ் பண்ணிடுவோம் பாருங்க. If we miss the calling of God in our life, we will miss our life. நான் நெகட்டிவா சொல்லல சில காரியம். I'm not telling in a negative way. சவுல் பாருங்க, அழைப்பை புரிஞ்சிக்கல, வாழ்க்கையே மிஸ் பண்ணிட்டான். Saul didn't understand his calling and he missed his life. ஆகவே தான் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து தேவனை பின்பற்றி விசுவாசி ஜெபம் பண்ணி கண்டினியூஸாக, நான் சொன்னேன்ல, காலையிலையும் மாலையிலையும் சாயந்தரம் இந்நேரத்தை அவரோட செலவு பண்ணிங்கன்னா நம்முடைய அழைப்பில் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம், அழைப்பில் செயல்பட ஆரம்பிச்சிருவோம், அழைப்பில் நிலைத்திருக்க ஆரம்பிச்சிருவோம், அழைப்பில் வாழ்ந்து முடிப்போம்.
We have to continuously be with God, and we have to pray to the God, and we have to maintain good relationship with God. Then only we can attain our life, and then our life will be good. நீங்க அழைப்பை தெரிஞ்சீங்கனாலே If you chosen the calling of God, உங்க படிப்பு சரியான படிப்பு படிப்பீங்க. நீங்க you will choose your education properly. அழைப்பில் வந்தனால நீங்க என்ன வேலை செய்யணும்னு தெரிஞ்சுப்பீங்க. If you were in calling of God, you will know what work you have to do. நீங்க அழைப்பை தெரிஞ்சீங்கனாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணத்துல பார்ட்னர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு செயல்பட்டுருவீங்க. If you know about the calling of God, you will choose the right partner for your marriage. அழைப்பில் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில அந்த அழைப்பு செயல்பட ஆரம்பிச்சிடும். If you know about the calling of God, your family will become a good family. அது மட்டும் அந்த அழைப்பில் தான் நீங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த வேலை, அந்த ஊழியம் அல்லது தேவனுடைய நோக்கம் அழைப்பில் தான் நிறைவேறும். In the calling of God only, your vision will be fulfilled. அதை தான் இங்கே சொல்றார் பவுல். That things Paul has been said here. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought the good fight. ஓட்டத்தை முடித்தேன். I have finished the race. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept the faith. அப்படின்னா விசுவாச காத்து அழைப்பை நான் காத்துக்கொண்டேன். What is mean by he is saying here, I have kept the faith? What is mean by that? He has kept his calling. அது மட்டும் இல்லை, தேவனுடைய தேவன் செய்ய முடிக்க வேண்டிய எனக்காக வச்சு இதை முடிச்சேன்றாரு. I have finished all the plans of God in my life. இன்னும் கொஞ்சம் ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். We'll take Romans book. கொஞ்சம் இது நல்லா அனலைஸ் பண்ணி கேளுங்க, ரொம்ப முக்கியம் பாருங்க. ரோமர் 8, listen this. ரோமர் 8ஆம் அதிகாரம். இன்னொன்று நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, இந்த பைபிளை எடுக்கும் போதெல்லாம் when you are taking the Bible, நீங்க புதுசா வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். You have to read the Bible like you are reading the Bible at first time. நீங்க இப்பதான் புதுசா இந்த இடத்தை பார்க்குறீங்கன்ற மாதிரி வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அது ஒரு பெரிய லாபகரமா உண்டாகும். If you read the Bible like that you are reading first time, then only you will get profit from that. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். I'll give you one example. உலகம் முக்கியமா பணத்தை தான் வந்து கையாளுது. The world is revolving around the money. இப்போ கொஞ்சம் பணம் வச்சிருக்கீங்க. Now you are having some money in your hand. இந்த பணம் செலவாகுது. The money has been used. இன்னும் கொஞ்சம் பணம் திருப்பி பார்க்குறீங்க கையில். Now also you are having some money in your hand. இது எப்படி பார்ப்பீங்க? பழைய பணம் மாதிரி பார்ப்பீங்களா, புது பணம் மாதிரி பார்ப்பீங்களா? How will you look into the money? You will look like a new money, or will you look like a old money? கொஞ்சம் யோசிங்க. சிந்தி நீங்களே சொல்லுங்க, எப்படி பார்ப்பீங்க? Think and tell. இல்லைங்க, நேற்று இருந்த மாதிரியே இதே பணம் தான். இப்போ அந்த பணம் இல்லைன்னா இந்த பணத்தை வேற மாதிரி பார்ப்போம். புது பணம் வந்திருக்குது. We will see that money in a different way. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். I'm giving example to understand. அதே மாதிரி தான் இந்த வேர்ட் ஆஃப் காடை வந்து அந்த விதத்துல பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா நடக்கும். So in the same way we have to look into the word of God, then only it will work in our life. வாசிக்கிறேன் 8ஆம் அதிகாரம் 28 chapter 8 verse 28. 34. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Verse 28. And we know that for those who love God, all things work together for good, for those who are called according to his purpose. பாருங்க, இவர் சொல்றாரு அழகா. Paul says here, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்றார். And we know that for those who love God, all things work together. சும்மா வந்து தேவன் வந்து உங்களை அழைச்சில்லை, உங்களை என்னையும். God has not called you as like that. அவர் வந்து தாயின் கருவிலே நம்மளை பார்க்கிறாரு. He has chosen you in your mother's womb. தாயின் கருவிலே பார்த்து உங்களை என்னையும் அவருக்காக தேர்ந்தெடுக்கிறார். He has chosen you from your mother womb, and he has called you in that place. இன்னும் கேட்டா யாக்கோப்பும் ஏசாவும் பிறக்கிறத பத்தி சொல்றாரு, வேதம் சொல்லுது. The Bible says about the birth of Jacob and Esau. அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்வினை தீவினை செய்யறதுக்கு முன்னாலே சூஸ் பண்றேன்றாரு. He has chosen. அவங்களுடைய செயல்பாடு பண்றதுக்கு, அந்த வெளியே வந்து இந்த பிள்ளைங்க வந்து செயல்படுறதுக்கு முன்னாலே நான் என்னுடைய அழைப்பு அவங்க மேல வைக்கிறேன்றாரு. God has chosen the people inside the womb itself. ஆமென். Amen. அது இங்கே இருக்குது பாருங்க. That same verse has been given here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் 9 verse 9. 9ஆம் அதிகாரம் 11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்
தெரிந்து கொள்ளுதல் இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். Chapter 9 verse 11, though they were not yet born and had done nothing either good or bad, in order that God's purpose of election might continue, not because of works, but because of him who calls. அப்புறம் பாருங்க 12, மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது, அப்படியே யாக்கோப்பை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. She was told, the older will serve the younger, as it is written, Jacob I loved, but Esau I hated. என்ன சொல்லப்படுறது? What has been told here? படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? When we are reading this, how we will think? கர்த்தர் பாருங்க என்ன பண்றாருன்னா, ஒருத்தனை வெறுக்கிறாரு, ஒருத்தனை God is loving one person and God is hating another person. அப்படின்னு சொல்லப்படுது. It has been told like that. ஆனா இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, But why God has written this here? தேவனுக்காக வாழுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா? Those who are living for God, அவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, செயல்படல, நம்முடைய செய்கை வச்சு நம்மளை தெரிஞ்சுக்கல ஆண்டவர். God has not chosen us by our works. நீங்க நல்லவன் கெட்டவன் சொல்லிட்டு தான் நீங்க உலகம் வந்து நம்மளை சூஸ் பண்றாங்க. The world people will choose you based on your works, how you are doing good things or bad things. Based on that they will choose you. தேவனுடைய தெரிந்து கொள்வது அப்படி கிடையாது. But God has not chosen you like that. அவருடைய தீர்மானத்தின்படி நம்மளை அழைக்கிறாரு. He has been chosen you by his wish. நான் போன வாரம் கூட சொன்னேன் பாருங்க, போன வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்ன 2 weeks before I told you this. தேவன் நம்மள சொல்றோம், நம்ம வேஸ்ட்ன்றோம் நினைக்கிறோம். Sometimes we will think that I am a waste person. ஆனா நான் அன்னைக்கு சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஆவியான நம்ம வேஸ்ட் இல்ல, அவருடைய டேஸ்டுக்காக நம்மளை படைச்சிருக்கிறார். But I have told that we are not a waste person. God has chosen us because of his taste. நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. You will think about you and you will judge you. ஆனா அவரை எதுக்காக இப்படி உண்டாக்கிறாருன்னா, அவரு டேஸ்டுக்காக உங்களை உண்டாக்கியிருக்கிறார். But he has created you for his taste. அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். I have given one example. நீங்க உங்களுக்கு ஒரு Dress எடுக்கிறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க வீட்டுக்கு. When you are going to the shop to buy a dress or some things. ஷாப்பிங்க்கு போறீங்க. You are going for a shopping. அங்க நிறைய பொருளை பாக்குறீங்க. You are seeing many things there. அத எது உங்களுக்கு டேஸ்டோ அதை தான் நீங்க எடுக்கிறீங்க. Which one do you like the most? You will pick that thing. கடங்கார கொடுக்கிறதோ கடையில் இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரது கிடையாது. If the shopkeeper gives you something, you won't take that. அப்போ உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு எது டேஸ்டோ அதை தான் நீங்க வாங்குறீங்க. What do you like the most? You will pick that thing. அதே போல தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார்னா, in that same way God has created you. அவருடைய டேஸ்டுக்காக உங்களை உண்டாக்கி இருக்கிறார். Because of his taste he has created you. அத பத்தி வசனம் சொல்லுது. It verse has been said like that. அவர் ஒரு பாத்திரத்தை அவருக்கு ஏத்த மாதிரி நம்மளை வணையறாராம். He is making his vessel through his wish. ஆமா, குயவனே என்ன பண்றானா, அவனுக்கு என்ன பாத்திரம் வேணுமோ அவன் டிசைட் பண்ணி தான் அந்த பாத்திரத்தை உருவாக்குறான். How the potter designs the pot, in the same way God has designed us. அதாவது நீங்க நானும் இப்படி இருக்கீங்கன்னா அவருக்கு ஏத்த மாதிரி தான் உங்களை வணைஞ்சி வச்சிருக்காரு. God has created you by his wish. Hallelujah. Hallelujah. நான் எனக்கு யோசிக்கிறேன், I am thinking this. இப்போ யோசிக்கிறேன். I have been thinking this. கடவுள் நான் நினைச்சதெல்லாம் வேற. I have think about myself in a different way. ஆனா இப்போ நான் செய்துனுக்கிற காரியெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்திக்கவே முடியாதது. But now I am doing some things, these things can't be imagined. அததான் வேதம் சொல்லுது. That things has been said in the Bible. உங்க நினைவு அவர் நினைவு இல்ல, அவர் நினைவு உங்க நினைவு கிடையாது. your thinking is different from his thinking is different from yours. நம்முடைய நினைவு ரொம்ப கம்மி நம்மளை குறிச்சு. Your imagination is very low about you. ஆனா நம்மை குறிச்சு அவருடைய நினைவு ரொம்ப பெருசுங்க. But God has imagined you in a great way. அப்ப பாருங்க, நான் இங்கே எடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, அந்த வசனத்தை எனக்கு எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. God is giving me the verse here. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்மளை எவ்வளவு கவனிக்கிறாரு பாருங்க. How God is keenly watching you. நம்ம எப்படி எவ்வளவு சிரமப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறார். How he is thinking that we should not face any difficulties. சிந்திச்சு பார்க்கணும். You have to think all these things. நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். We are thinking that all the things are working in our life. No, எல்லாத்துலயும் அவர் செட் பண்றார் நமக்காக. But God is planning everything in your life. எத்தனை பேர் How many of you are believing this?
பாருங்க, எனக்குன்னு இந்த இடத்த செட் பண்ணி வச்சுக்கிறார் பாருங்க. God has been set this place for me. ஆச்சரியம். This is a miracle. இப்போ பார்க்குறேன், பாருங்க, இங்கே வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் எனக்கு மைண்டில் வருது, எண்ணத்தில் வருது, ஆவியான கூட. ஆனால் அந்த வசனத்தை தேடுறதுக்கு முன்னே இங்கேயே ரெடியாக இருக்குது. One verse God has been, Holy Spirit has given to me. Before I'm searching, I got the verse in the Bible. என்ன சொல்ல வரேன்னா, What I'm trying to say, ஒரு சின்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்டெப்பாக நடத்துறாரு. For each and everything God is doing things in our life. அதைத்தான் நான் இந்த மாலை வேளையில உங்களுக்கு, எனக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன். In this evening time, I want to remember this to you. கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க. You are in hands of God. நீங்க உங்களை வேஸ்ட் கிடையாது. நீங்க You are not a waste person. கடவுள் உங்களை அவருடைய டேஸ்டுக்காக படைச்சிருக்காரு. God has been created you for his taste. அவருடைய டேஸ்ட் எப்படி இருக்கணும்? நம்ம டேஸ்ட்ல கம்மி தான். How our taste will be very less. ஆனா அவருடைய டேஸ்டுக்கு படைச்சிருக்கா நம்ம ரொம்ப நம்ம லெவலே வேறையா இருக்கும். But if you imagine that God has created for his taste, it will be a great way. It will be in a great manner. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானது இருக்குதான். Those who have been allowed by God, God is doing everything to them. இத வந்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். We have known about this. அடிக்கடி எங்க பாஸ்டர் இத சொல்லுவார் இந்த வசனத்தை. Many times my pastor will say about this word. வேதத்திலேயே in the whole Bible, ஒரு விசுவாசிக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய முக்கியமான வசனம் இந்த ரோமர் 8:28. Which verse consoles the believer? This is that verse. வாசிக்கும் போது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அது. I'll read that verse. அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Verse. And we know that for those who love God, all things work together for good, for those who are called according to his purpose. சகலமும் சொல்லுங்க, சகலமும். All things. எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. All things work together for good. சில நேரத்தில் எனக்கே அது பிடிக்காத மாதிரி இருக்கலாம். Sometimes I may not like that things. ஆனா நீ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துருக்குது. But God is saying that all things work together for good. பிறகு சொல்றாரு 29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேரான பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். For those whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son, in order that he might be the firstborn among many brothers. செட் பண்ணிக்கிறார் பாருங்க எப்படி. How God has set these things. நம்முடைய வாழ்க்கையை எப்படி செட் பண்றாரா? How God setting our life. இயேசு போலவே இயேசுக்கு ஒத்தா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கார் நம்முடைய வாழ்க்கையை. God has set our life like Jesus life. ஜீசஸ் எப்படிப்பட்டவர்? How Jesus will be? பிதாவுக்கு ரொம்ப பிரியமானவர். He is more loving to the God. பிதாவுடைய நோக்கத்தை அப்படியே நிறைவேற்றினவர். He will do all the wish of the God. பிதாவுக்காக காத்திருந்தவர். He is waiting for the God. பிதா சொல்றதெல்லாம் செஞ்சவர். He will do all the things that has been told by God. உங்களை என்னையும் for you and I தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு செட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன மாதிரி பாரு. He has been set us like Jesus. கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டார். He won't miss anything in our life. அவர் சாயலுக்கு ஒப்பா இருப்பது முன் குறிச்சு வச்சிருக்காரு. ஒப்பா இருப்பது வச்சிருக்காரு. We have been in order that he might be the firstborn among many brothers. ஆகவே தான் நீங்கள் நானும் வந்து கவலைப்படக்கூடாது. So we should not be worried for everything. பாருங்க திருப்பி 30, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். And those whom he predestinated, he also called, and those whom called, he also justified, and those whom he justified, he also glorified. நம்முடைய எதிர்காலத்து முடிவெல்லாம் சூப்பரா எழுதி கொடுத்துக்கிறார் பாருங்களேன். He has been written our future in this verse. ஹலோ எப்படி யோசிச்சு பாருங்களேன். Think that. கொஞ்சம் அதை படிச்சு அதுதான் அங்க பார்க்கணும். We have to look into that verse. இங்கே நான் இருக்கிறேன், இந்த 30ஆம் வசனத்துல நான் இருக்கிறேன், இந்த 29ஆம் வசனத்துல நான் இருக்கிறேன், இந்த 28ஆம் வசனம் நான் இருக்கிறேன். The 29 and 30 verses for me. You have to say that. எவர்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை. That is for you. உங்களை நீதிமானாக்கி இருக்கிறாராம். You have been God. He also justified. அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். You have been glorified. பாருங்க, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா முன் குறித்து வச்சிருக்காராம். He has been chosen you. பிறகு சொல்றாரு
ஃபினிஷ் அப்படின்னா கடவுளுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். God's glory will be revealed in our life. ஆமென். Amen. அதனால தான் நான் சொல்றேன் ரொம்ப ஆண்டவரோட கூட ரொம்ப ஐக்கியமா இருங்க. For this I'm telling you, you have to maintain good relationship with God. அது அவர்கிட்ட தான் நம்முடைய படிப்பு, வேலை, திருமணம், குடும்பம், வாழ்க்கை எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. Everything has been in his hands. Our life, our marriage and our education, everything is in his life, is in his hand. எப்படி அந்த பவுல் பாருங்க ஒரு விசுவாசிக்கு ஆவியானவரை கொண்டு எப்படி போதிக்கிறார். How Paul preaches the believers through Holy Spirit. இவங்க தான் வந்து அற்புதமான தேவ மனுஷர்கள். They are the good people of God. அப்போஸ்தலர்கள். They are apostles. கடவுள் சூப்பரா அவர் அபிஷேகம் பண்ணிட்டார். God has been anointed him in a very great way. வல்லமை அவர் எடுத்து பயன்படுத்தினார். He has been used by God. ஏன்னா அப்படியே தேவனிடத்திலிருந்து அப்படியே தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய காரியங்களை அப்படியே உறிஞ்சி சொல்லித்தரார். He got all the things from God and he is preaching the people. கொஞ்சம் கூட கலப்படமில்லாத சொல்லித்தரார். He is preaching the pure word of God. எத்தனை பேர் ஆமென்றீங்க? How many of you are saying amen? அப்படி This is very important. பியூர் சொல்றாங்களே, பியூர் தங்கம் அப்படின்றாங்க. People will say that it's a pure gold. அந்த மாதிரி சுத்த பொன்னா தேவனுடைய திட்டங்களை அப்படியே நமக்கு வழங்குறாரு. In that same way, Paul says the word of God in a pure way. இத வாசிக்கும் போது என்ன ஒரு நிச்சயம், நிம்மதியாவே படுக்கலாம். When we are reading this verse, we will get the peace. நிம்மதியா படுக்கலாம், நிம்மதியா எழுந்திருக்கலாம், நிம்மதியா வாழலாம் பாருங்க. We will go and sleep peacefully. We will live our life peacefully. 31 சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் சொல்றாரு. 31 சொல்றாரு. Verse 31 says, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்றார். What then shall we say to these things? If God is for us, who can be against us? என்ன மாதிரி ஒரு எப்படி, ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த உலகத்துல விசுவாசிகள் வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுறாங்க. Many people have got the salvation. அவங்களுக்குள்ள இந்த மனசுல, எண்ணங்கள்ல, சரீரத்துல சத்துரு வந்து நுழைஞ்சி அவங்க வாழ்க்கையை வந்து நாசமாக்குற மாதிரி ஒரு சிந்திக்க விடாத அளவுக்கு ரொம்ப கவலையோடு, பயத்தோடு, பாரத்தோடு இன்னும் எப்படியோ வாழ்றத அவர் யோசிக்கிறாரு. In their minds, they are thinking that believers are thinking that Satan is working in their minds and he is making them to not to understand about God's word. Everything is doing in his mind. Paul knows everything and he says these verse. அப்போ அவங்களுக்கு கடவுளை குறித்து எப்படி ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும்ன்றத போதிக்கிறார். He is giving the hopeness of God. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் நமக்கு விரோதமாக நிற்பவன் யாருன்றாரு. God is in our side, who can be against us? அப்படின்னா என்ன? தேவன் நமக்கு வந்து நம்முடைய கூட்டத்துக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாரு. God isn't with us. எதிராளி மத்தியில இல்ல. God is not with the நம்ம சைடுல இருக்கிறாரு. God is not against us. He is our side. இப்போ பாத்துக்கறாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. in கட்சியை தொடங்கி இருக்காங்க. Political parties they are looking. பழைய கட்சிங்க இருக்காங்க. Old parties were there. யாரா நம்ம பக்கம் வருவாங்க, நம்ம எப்படி ஸ்ட்ரெngth ஆவணும் அப்படி பாத்துக்கறாங்க. Who will come to our side, likewise they are looking. ஆனா கடவுளே நம்ம சைடா. But here what the word says, God is with us. ஹலோ, God is on our side. கர்த்தரே நம்ம சைடு. God is on our side. பவுல் சொல்றாரு, ஐயா இந்த இவங்க நம்ம கட்சி அவங்க கட்சியில நமக்கு கடவுளே நமக்கு என்ன பண்றாரு, நம்ம கட்சியில இருக்கிறாரு. Don't think that they are our party, these persons are our party. God is your party. அப்படிதான் பாருங்க, பெரிய ராஜா ஏமாந்தான் பாருங்க. Big king has been மோசே ஜனங்களை துரத்தின்னு வரான். He has torturing Moses and his people. ஆனா மோசே பக்கமா இஸ்ரவேல் பக்கமா கர்த்தர் சைடுல வேலை செய்யறாரு. But God is working in the side of Israel people. ஆமா, எதிரியா இருக்கிற ராஜா எல்லாம் எல்லாரும் எல்லாம் சாவுறாங்க. All the people who were against Israel people, they have been killed by God. ஆனா மோசே பக்கமோ இஸ்ரவேல் பக்கமோ கர்த்தர் அவங்க சைடுல இருக்கிறார். But God is in the side of Moses and his people. நான் சொல்றேன், உங்க பக்கம் என் பக்கம் கர்த்தர் கூட இருக்கிறார். For your side and my side, God is with us. 32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதது எப்படி? He would not spare his own son but gave him up
for us all. How will he not also with him graciously give us all things? என்ன சொல்றாருன்னா, What he says here, தன்னுடைய தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. God has given all the things. உங்களுக்கு என்னென்ன வேண்டியதோ அதெல்லாம் கொடுக்காதது எப்படி பெருசே கொடுத்துட்டாரு கர்த்தர். Big thing God has given to you, his own son. நமக்கு இன்னைக்கு நிறைவேற போறதெல்லாம் ரொம்ப சிறுசு. What we are expecting in your life, that are small things. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில சிறுசுங்க. What you are expecting in your life, it's very small in front of God. நான் கூட யோசிக்கிறேன். I am also thinking that பெரிய இடம் பைபாஸ்ல வாங்கணும்னு. I want to buy a big place. நான் பெருசுன்னு யோசிக்கிறேன். I'm thinking that is a big expectation. அவர் அது சிறுசுன்றார். But God says that it is a small thing. நம்ம எல்லாமே அப்படிதான் அப்படி யோசிக்கிறோம். We are thinking in a great way. ஆனா கர்த்தர் வந்து தம்மையே ஒப்பு கொடுத்துட்டார் நமக்கு. But God has given his own son for us. எதுக்காக? அழைப்புக்காக. Because he has been called us. அத தான் இங்க சொல்றாரு. அவரே ஒப்பு கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதது எப்படிப்பா? If he has given his own son, how will he not also with him graciously give us all things? இன்னொன்னு பாருங்க. Other things. அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறாரு. Next verse he is saying other thing. தேவன் தெரிந்து கொண்டவர் குற்றம் சாட்டவர் யார்? தேவன் அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார் அப்படின்றார். Who shall bring any charge against God's elect? It is God who justifies. பாருங்க, நம்மள வெளியாலும் குற்றப்படுத்தலாம். The people who were outside, they can elect us. நம்ம சரியில்லை அது இல்லைன்னு சொல்லலாம். They will say about us, he is not a good person. நாமளே நம்மள குற்றப்படுத்திக்கலாம். We might also tell bad things about us. ஆனா சொல்றாரு, அப்பா நீ உன்னை குற்றப்படுத்திக்கலாம், வெளியால உன்னை குற்றப்படுத்தலாம், ஆனா யார் உன்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்றாரு. But he says here, no one can blame you. ஏன்னா தேவனே உங்களை தெரிந்து கொண்டார், தேவனே உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். Because God has been called you, God has been chosen you. நான் இதோட முடிக்கிறேன். I am finishing it here. 34 Verse 34. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசில் நமக்கு இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்வரும் அவரே. Who is to condemn? Christ Jesus is one who died. More than that, who was raised, who is at the right hand of God, who indeed is interacting for us. பவுல் அற்புதமா சொல்றாரு பாருங்க. Paul says in a great way. உன்னுடைய அழைப்புக்கு எதுவும் இது வேணும் அது வேணும் இது வேணும்லாம் இல்லப்பா. In your calling, you no need to have these things or that things. முழுசா தான் சொல்றாரு. அவர் ஒருவர் போதும்ன்றார். He is enough for you. சொல்லுங்க, அவர் ஒருவர் போதும். Tell us. என் வாழ்க்கைக்கு முழு வாழ்க்கைக்கு அவர் ஒருவர் போதும். He is enough for me. வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகுது. When I'm reading this verse, I'm glad. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. Who is to condemn? Christ Jesus is one who died. More than that, who was raised, who is at the right hand of God, who indeed is interceding for us. என்ன சொல்றாருன்னா, what he says here, அதான் ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்வார். ஒரு பாஸ்டர் அப்படி அடிக்கடி சொல்வார். A pastor will say these things again and again. நம்ம சாமி நம்ம பக்கையா, சாமியே நம்ம பக்கையா. The God is in our side. நம்ம யாரையா நம்மளை குற்றப்படுத்த முடியும்? Who will blame us? சொல்லும்போது நல்லா இருக்குதுல்ல. When we are saying this, I'm really glad. இயேசுவே நம்ம பக்கம். God is with us. யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. No one can do anything to me. அது மட்டும் இல்ல, அவரே பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக எப்போதுமே என்ன பண்ண சிபாரிசு பண்ணிட்டே இருக்கிறாராம். He is sitting in the right hand of God and he is praying for us to him. அவன் சொல்லினே இருக்கிறாரு பிதா கிட்ட. He is telling about us to the God. இவங்க எனக்கு பிரிட்டோக்கு இத செய்யுங்க, பிரிட்டோக்கு இத செய்யுங்க. Do this for Brito. பிரிட்டோக்கு இத செய்யுங்க, பிரிட்டோக்கு இத செய்யுங்க. Do this for Brito. பிரிட்டோக்கு நல்ல சர்ச்சுக்கு இடம் வாங்கி கொடுங்க. Give a good land for Brito. பிரிட்டோக்கு நிறைய விசுவாசியை கொடுங்க. Good give many believers for Brito. பிரிட்டோவுடைய தரிசனத்தை நிறைவேற்றுங்க. Do Brito's visions in his life. அவர் உட்கார்ந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லினே இருக்கிறார். He is sitting in the right hand of God and he is saying everything for me before I'm
conveying to God. நான் எதுக்கு என் பேரை போடுறேன்? Why I'm mentioning my name here? நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. You have to think about yourself. நான் நிறைய இடத்துல பாருங்க வசனத்தை அனுப்புவேன். In daily I'll send verses. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க வேற பேர் போட்டிருக்கோம். In that place, in that verse, another name has been mentioned there. என் பேர் அங்க போட்டு அனுப்புவேன். I'll mention my name in that verse and I'll send the verse. போன வாரத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு போட்டு அனுப்பிச்சேன். 2 weeks before I have sent one verse like that. பிரிட்டோவுக்கு ஐஸ்வர்யம் பெருகி நிறைவிந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல வசனத்தை போட்டு அனுப்பிச்சேன். Brito will get all the blessings and everything. காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டினார்கள். All the people came and they have given offering. அத ஒருத்தர் பார்த்துட்டு One person has seen that. அந்த வசனத்தை பார்த்தேன், அந்த பேரு உங்க பேர் இல்லையே அப்படின்னு. I have seen that verse, but your name is not in the Bible. Why you have sent like that? நான் சொன்னேன் அங்க வாசிங்க இன்னார் பேர் இருந்துச்சு. ஆமா அதை எடுத்துட்டு எனக்கு போட்டானே. I told him that name has been mentioned in the Bible, but I have mentioned my name in that verse. அதுக்கு தான் கர்த்தர் வசனத்தை கொடுத்துக்கிறார். God has given verse for that. என்னன்னா அவங்களுக்கு செய்ததை உனக்கும் நான் செய்வேன். God has done these things in our life. That same thing will happen in my life also. ஆமென். Amen. அப்ப அழைக்கப்பட்டவங்க, those who have been invited by God, அழைப்புல தெரிந்து கொண்டாராம் பவுல். Paul has chosen the calling. அழைப்புல நிலைத்திருந்தாராம். He has been in calling. அழைப்புல வாழ்ந்து முடித்தாராம். He has finished his life in calling. அழைப்புல தான் In calling, நம்முடைய படிப்பு, வேலை, திருமணம், குடும்பம், ஜாப், ஊழியம் எல்லாம் அதுல தான் இருக்குது. Our education, our work, our job, our marriage life and our family will be inside it. அப்ப அழைப்புக்குள்ள நம்ம ஆழமா நம்ப ஆரம்பிச்சிட்டோமா? When we believe the calling of God, நாம் பவுல போற வாழ்ந்து முடிப்போம். we will finish our life like Paul. பாருங்க இன்னும் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. Next week we will see other things. அழைப்பை வந்து வரன்னு சொல்றாங்க. Calling is a அழைப்பே வரம். Calling is a gift. அதுக்கப்புறம் அழைப்பை வந்து இயேசு கிறிஸ்து அழைப்பை குறித்து பேசுறாரு. Jesus has been talked about the calling. இதான் தொடர்ந்து கேட்கணும். We have to listen this continuously. ஆமென். Amen. நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let's pray. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். God is in our side. நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குது. Everything will happen in our life. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been invited through his taste. அவர் நமக்கு பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். He has been sitting in the right hand of God and is praying for us. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணினே இருக்கிறார். He is recommending for us. யார் கிட்டங்க? For whom? To whom? பிதா கிட்ட. To the God. உங்களுக்காக இதை செய்யுங்க, உங்களுக்காக இதை செய்யுங்க, உங்களுக்காக இதை செய்யுங்க, இதுக்காக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணினே இருக்கிறார். Do this for him, do this for her. Likewise, he is always recommending for you. இதெல்லாம் நம்ம எதுக்காக கேட்கிறோம்? For what reason we are hearing these things? ஆண்டவரே இப்பேற்பட்ட கடவுளை நான் விசுவாசிக்கிறேனே, இப்பேற்பட்ட கடவுள் எனக்கு இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு தைரியமா இருங்க. You have to be very courageous that you are having this kind of God in your life. நிம்மதியா தூங்குங்க. You can sleep peacefully in your life. நிம்மதியா எழுந்திருங்க. You can wake up peacefully. நிம்மதியா வாழுங்க. You can live your life peacefully. சமாதானத்தில் நிரப்பப்படுவீங்க. You will be filled with peace. இந்த மாச வாக்குத்தத்தம் தான். What is this month word? உன் எல்லை எங்கும் சமாதானம் உள்ளதாக்கி. Your territory will be filled with peace. உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். I'll give you everything. I'll give you all the blessings. உங்களுடைய எல்லை எல்லாம் படிப்பா இருக்கட்டும், in all your territories, in your education, in your life, எல்லாமே, in all the things, குடும்பம், in your life, in your family, உங்க வேலை, in your job, எல்லாத்துலயும், in all the things, உங்க எல்லை முழுதும் in your territories, சமாதானம் உள்ளது ஆக்குவார். peace will be filled with in your territories. சமாதானம்னா ஒண்ணும் உங்களுக்கு குறைஞ்சு போகாது. In your life, peace will be there. ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காம போகாது. You'll get all the things. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். You will get all the things. எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். All the things will be good in your life. அதான் சமாதானம். That is peace. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி. God, we thank you. ஆண்டவரே எங்களை அழைச்சிருக்கீங்களே அதுக்கு. God, you have been called us for that. We thank you. அழைப்பை முடிக்க வைப்பீங்க ஆண்டவரே. You will make us to finish your calling. அழைப்பை வாழ வைப்பீங்க. You will make us to live in the calling. அழைப்பில் நிலைத்திருக்க வைப்பீங்க. You will make us to stand in the calling. அதற்காக உமக்கு நன்றி. So that we thank you. அப்படி சொந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்தவர். You have given your own son for us. மற்ற எல்லாவற்றையும் அருளாதது எப்படி? You will give all other things
to us. எங்களை குற்றம் சாற்றுவன் யார்? No one can blame us, Lord. தேவனே எங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். God has made us a righteous person. தேவனே எங்களை மகிமைப்படுத்துகிறார். God has glorified us. தேவனே எங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறார். God is in our side. கர்த்தாவே நீரே எங்களுக்காக பிதாவினுக்கு பட்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க, ரெக்கமெண்ட் பண்றீங்க. Jesus, you are recommending for us to the God. ஆகவே நாங்கள் நிம்மதியா இருப்போம் ஆண்டவரே. So we can live peacefully. நிம்மதி எங்களுக்குள்ள நிரம்பட்டும் ஆண்டவரே. Fill the peace in our life. சமாதானம் எங்களுக்குள்ள நிரம்பட்டும். Fill the peace in our life. சந்தோஷம் எங்களுக்குள்ள நிரம்பட்டும். Fill the joyness in our life. நாங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. We have to be rest in our life. எங்க மன போராட்டங்களை எடுத்து போடுங்க. Take all the struggles in our life. எங்க மன கவலைகளை எடுத்து போடுங்க. Take all the worriness in our mind. எங்க மன பாரங்களை எடுத்து போடுங்கப்பா. Take all the worriness in our mind. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே எங்களை லகுவாக்குங்க. In this evening time make us to be in peace. நாங்கள் ஆண்டவரே லகுவாய் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. We have to be in a peace, Lord. எல்லா பாரங்களை எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. All the badness in our life should go away. மனசுல இருக்கிற பாரம், உள்ளத்துல இருக்கிற பாரம், சரீரத்துக்கு எல்லா பாரம் இறங்கட்டும் கீழே. All the badness in our life, all the badness in our mind should go away. எல்லா பாரங்களும் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. All the badness should go away, Lord. எல்லா பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். All the badness in our life should go away. எல்லா மன பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். All the badness in our life should go away. மன அழுத்தங்கள் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. All the mental pressure should go away. எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். All the fearness should go away, Lord. ஆண்டவரே நிம்மதியை தருவீராக. Give us the peace, Lord. மன சமாதானத்தை தருவீராக. Give us the peace, Lord. மகிழ்ச்சியை தருவீராக. Give us the joyness in our life. உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை தருவீராக. In our life we should get the joyness. ஆண்டவரே உமக்கு நன்றி. Jesus, we thank you. உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. We are looking unto you. நீர் என்னை தெரிந்து கொண்டீர். You have been called us. என்னுடைய செய்கையை வைத்து அல்ல. Not based on our works. உம்முடைய அன்பினாலே என்னை தெரிந்து கொண்டீர். Because of your love you have chosen us. உம்முடைய விருப்பத்தின்படி என்னை உண்டாக்கி இருக்கிறீர். Because of your wish you have created us. உம்முடைய ஆசையின்படி என்னை உண்டாக்கி இருக்கிறீர். Because of your wish you have created us. உம்முடைய டேஸ்ட்படி என்னை உண்டாக்கி இருக்கிறீர். Because of your taste you have created us. அதற்காக உமக்கு கோடி நன்றி For ஆண்டவரே. this we thank you, Lord. அந்த மனசுல எல்லாம் எங்களுக்கு பதியட்டும் அப்பா. All these things should be in our mind. மனசுல பதியட்டும் அப்பா. All these things should be in our mind. இதெல்லாம் மனசுல நிக்கட்டும் ஆண்டவரே. All these things should be in our mind. Thank you Holy Spirit. 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 ஆவியானவரே Holy Spirit எங்களை ஆட்கொள்வீராக. will make us. ஆவியானவரே ஆட்கொள்வீராக. Lead us, Lord. எல்லாம் லகுவாகட்டும் அப்பா. All the things should லகுவாகட்டும். be convenient to நாங்கள் us. லகுவாய் திங்க் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. All the things we should think in a simple way. எங்க மனசுலாம் லேசாகட்டும் ஆண்டவரே. All our mind should be லேசாகட்டும் ஆண்டவரே. Thank you, Lord. வல்ல கரத்துல இவங்களை ஒப்புக்கொடு. We are giving in your mighty hands. பிள்ளைகள் அப்படியே உம்மிலே பலன் அடையட்டும். All your children should get the strength from you. உம்மால பலன் கொள்வார்களாக. All the people should get strength from you. எல்லாவற்றையும் ஜெயிப்பார்களாக. They have to get victory in all the things. எல்லாவற்றிலும் வெற்றி எடுப்பார்களாக. They should get victory in their life. உயர்வார்களாக. They should grow in their life. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக. They have to raise for you, Lord. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கையில கிரியை செய்வீராக. Everyone should look into their life and they should be shocked by their life. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. தூரத்துல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. Those who are watching far away, bless them, Lord. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. In all the things do miracles, Lord. Thank you Jesus. Thank you, Jesus. காலையில் எழுந்திருக்கும் போது வித்தியாசமான ஒரு நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. When we are waking up in the morning, the day should be in a different way. இரவோட எல்லா பிரச்சனைகளும் முடியட்டும். In this night itself, all the struggle should go away. காலையில விடிவு காலம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. In the morning, all the things should be a new thing. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உமக்கே கனம் துதி மகிமை நாங்கள் சொல்லுகிறோம். We are giving you all the praise and all the glory, Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. In Jesus name ஜெபிக்கிறோம். we pray. நல்ல பிதா. Good Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.